In what time will it passes a man who is running at a speed of 16 km per hour in the same direction? இப்ப இந்த கொஸ்டினுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அது என்ன சொன்னாங்க, ஒரு டனல் அப்படின்னு சொன்னாங்க ரைட்டா. அதாவது ஒரு டனல் டனல் என்பது ஒரு இடத்துல தான் இருக்க போகுது. ஆனா இப்ப பார்க்க போது என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு மேன் ரன்னிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ மேன் ரன்னிங் இருக்கும்போது என்ன நல்லா கவனிங்க. அதாவது ஒரு ட்ரெயின் இருக்கு. சோ ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவிங்ல இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் அதே டைரக்ஷன் என்ன பண்றான்னு வச்சுக்கோங்களேன், பிளாட்ஃபார்ம் ஓரத்துல என்ன பண்ணா ஓடிட்டு இருக்காருன்னு வைங்களேன். அப்ப அப்படி ஓடிட்டு இருக்கும்போது என்னன்னா, இந்த மாதிரி ட்ரெயினும் மூவிங்ல இருக்கு. அவரும் ஓடிட்டு இருக்காரு. இந்த டைம்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ட்ரெயின் அவர் ஓடுறாரு பாத்தீங்களா, அவர் ஓடுறத எவ்வளவு நேரத்துல வந்து அவர் தாண்டி போகும். அவர் வந்து ஓடிட்டு இருக்காரு. அவரை தாண்டி என்ன ட்ரெயின் போறதுக்கு எவ்வளவு வந்து என்ன செகண்ட்ஸ் எடுக்கும். அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதுக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். அது ஜஸ்ட் என்ன டனல் இருக்கும். இது மூவிங். மூவிங்ல இருக்கும்போது என்னன்னா, இது ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன கான்செப்ட்னா, இது ஜஸ்ட் வந்து ஒரு அனிமேஷன். இதுக்கான மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகும் அதுக்காக தான். இது சிம்பிளா நீங்க பார்த்தோனே சென்னை எக்ஸ்பிரஸ் அந்த பிஜிஎம் வந்து உங்களுக்கு மைண்ட்ல ஓடலாம். இல்லன்னா ஒரே மாதிரி, அதாவது இந்த ட்ரெயின் மூவிங்ல இருக்கா. அவங்களும் ஒரே டைரக்ஷன் ஓடிறாங்க. சும்மா கனெக்ட் பண்றதா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அவரும் ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்ப நின்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல நின்றாருன்னா, அந்த ட்ரெயின் பாஸ் ஆகுது பாத்தீங்களா? ஒரு இடத்துல நிக்கிறாரு. அந்த ட்ரெயின் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அது பாஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்? அந்த ட்ரெயினோட லென்த் இருக்கு பாத்தீங்களா? அந்த ட்ரெயினோட லென்த் கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா என்ன ஆகுதுன்னா, அவர் கடந்து வருது. அதுதான் என்ன சொல்லுவானா, அவர அந்த ட்ரெயின் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ரைட்டா. இந்த இடத்துல ஆளா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது வந்து என்ன ஒரு கம்பம் இருக்கு. அத தாண்டி வருதுன்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு எனக்கு எதுவும் லென்த் கிடையாது. இப்ப நம்ம மனிதனுக்கு இல்ல ஏதாவது ஒரு கம்பத்த வந்து என்ன தாண்டி வருதுன்னா, அதுக்கு லென்த் கிடையாது. சோ அதனால என்னன்னா, இங்க அதாவது ஒருவரு நிக்கிறாரு. நிக்கும்போது என்னன்னா ஒரு ட்ரெயின் கடந்து வருதுன்னா, அந்த கடந்து வர டைம் இருக்கு பாத்தீங்கன்னா, அது எத பொறுத்துன்னா அந்த ட்ரெயினோட லென்த். இது ஞாபகத்துல வச்சுக்கங்க. இப்ப அதே ஒருத்தர் மூவிங்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் மூவிங்ல இருப்பாரு. அந்த ட்ரெயினும் மூவிங்ல இருக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் வரும். இவரும் கொஞ்சம் தூரம் வந்து ஓடி வருவாரு. அந்த ட்ரெயினும் மூவிங்ல இருக்கும்போது என்னன்னா, இவர் கொஞ்சம் தூரம் போயிருவாரு. இந்த ட்ரெயின் கொஞ்சம் தூரம் வரும். கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா அடுத்தடுத்து வந்து தாண்டி போகும் ரைட்டா. இதெல்லாம் என்ன கான்செப்ட் இருக்குன்னா, ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். நான் எப்பவுமே சொல்றதுக்கான ரீசன் வந்து நான் ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல இருக்கும்போது இதே மாதிரி தான் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் என்ன அப்படின்னு இந்த இடத்துல புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த பேசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். இத வந்து நம்ம புரியாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நினைச்சுக்கோங்க டஃப்பா தெரியும். சோ அதனால தான் சொல்றேன். அவங்க டைம் தான் கேட்டுருக்காங்க. எப்படி சுத்தி பார்த்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க போறது என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிவைட் டைம். டைம் தான் கேட்டுருக்காங்க. டிஸ்டன்ஸ் டிவைட் ஸ்பீட் அப்படின்னு வச்சுக்கலாம் ரைட்டா. இப்ப டிஸ்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன 240 மீட்டர் லாங் ரேஞ்ச் சொல்லிட்டாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 240 அப்படின்னு வருதா? 240 இருக்கட்டும். இப்ப இதுக்கு முன்னாடி இதுல நம்ம 2 ஆட் பண்ணோம். லென்த் அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் அந்த ட்ரெயினோட லென்த் ஆட் பண்ணோம். டனலோட லென்த் ஆட் பண்ணோம். ஆனா இந்த இடத்துல மேன் சொல்றாங்க ஸ்ட்ரைட்டா. சோ மேன் சொல்லும்போது என்னன்னா, அவருக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்காது. ஒரு மனிதன் இல்ல ஒரு கம்பம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருக்காது. அது அந்த கொஸ்டினோட வந்து ஒரு ட்ரிக்கி பார்ட். சோ அதனால என்ன அது நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. இல்ல இருந்துச்சுன்னா ஆட் பண்ணலாம். இல்ல கொடுக்கல அப்படின்னு பார்த்தா நம்ம வெறும் ட்ரெயினோட லாங் மட்டும் லென்த் மட்டும் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்ப ஸ்பீட் இந்த ஸ்பீட் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பீட் என்ன ரிலேட்டிவ் ஸ்பீட யூஸ் பண்ணணும். இந்த ஸ்பீட் மட்டும் என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் ஸ்பீட் பாத்தீங்கன்னா, அந்த ரிலேட்டிவ் ஸ்பீட். அதுல என்ன சொல்றாங்க? சேம் டைரக்ஷன். இதெல்லாம் க்ளூ. இந்த மாதிரி கொடுத்தா க்ளூ. ஓகே சேம் டைரக்ஷன் இருக்கும்போது என்ன பண்ணும்? 2 ஸ்பீட் ஒரே டைரக்ஷன் இருக்கும்போது கழிச்சு ரைட்டா. ட்ரெயினோட ஸ்பீட் இருக்கு. மேன் ரன் பண்றாரு. சோ அப்ப என்ன பண்ணணும்? கழிச்சு வரணும். அப்ப 88 மைனஸ் என்ன பண்ணும்? 16 போடணும். 88ல 16 போச்சுன்னா 22. 22 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்னு வரும். உங்களுக்கு எல்லாமே செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? கிலோமீட்டர் பர் ஹவர் செகண்ட்ஸா மாத்த வேண்டியதுதான். அப்ப என்ன ஆகும்? 22 இருக்கு. நான் செகண்ட்ஸா மாத்துனா 5/8 னால என்ன பண்ணுவேன்? மல்டிப்ளை பண்ணுவேன். இப்ப 9 அடிச்சுனா 20 18. இது 9 அடிச்சுனா 8 அப்படின்னு வரும். 2 அடிச்சுனா 4 வரும். 4 20 அப்படின்னு வரும். அப்ப என்ன ஆகுது? ஸ்பீட் வந்து கண்டுபிடிச்சோம் 20. அப்படியே என்ன பண்ண வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலால போட வேண்டியதுதான். சோ டைம்க்கான ஃபார்முலா இருக்கு. இதுல போடும் என்ன ஆகும்? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு 240 அப்படின்றது. இல்ல டைம் என்ன 20 இருந்தது. 0 0 வரும். 2 அடிச்சுனா 12 வரும். அப்ப டைம் 12 செகண்ட்ஸ்.